வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல தரமான 5 கிரைம் த்ரில்லர் படங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த 5 படங்களும் தமிழ் டப்பிங்லயே இருக்கு. இந்த 5 படங்களை OTT ல போய் பார்க்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த 5 படமும் YouTubeலயே இருக்கு. ஏன் ப்ரோ போட்ட படத்தையே திரும்ப திரும்ப போடுறீங்கன்ற மாதிரி உங்கள சிலர் கேக்குறீங்க. ஆக்சுவலா ரொம்ப லிமிட்டடான படம் தான் YouTubeல தமிழ் டப்பிங்ல இருக்கு. நான் அது எல்லாத்தையும் ஷஃபில் பண்ணி தான் புது வீடியோவா மாத்தி உங்களுக்கு போடுறேன். ஏன்னா ஒரு வீடியோவை ஒருத்தங்க பார்த்திருப்பாங்க, இன்னொரு வீடியோவை ஒருத்தங்க பார்த்திருக்க வாய்ப்பில்லை. அதனால தான் கலந்து போடுறேன். இன்னைக்கு இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படத்தோட பேரு மரிச்சி அப்படின்றது. இது ஒரு கன்னட கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். விஜய் ராகவேந்திரா அப்படின்றவர் தான் லீட் ரோல் பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலா தமிழ்ல அருள்நிதி நிறைய த்ரில்லர் படம்லாம் நடிக்கிறார்ல, அந்த மாதிரி இவருமே கன்னட சினிமால ஏகப்பட்ட த்ரில்லர் படம் நடிச்சிருக்காரு. உதாரணத்துக்கு அந்த சீதாராம் பினாய் அப்படின்ற ஒரு படம் இருக்கு. அதே மாதிரி இந்த செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராம்னு வெளியாச்சுல, அந்த படத்துலலாம் இவர் தான் நடிச்சிருப்பாரு. இப்போ நான் சொல்லிட்டு இருக்க இந்த மரிச்சின்ற படமும் சூப்பரான படம்னு சொல்லலாம். இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தந்தி ஒன்னு ஒரு சேனல் இருக்கு பாத்தீங்களா, அந்த சேனல்ல இந்த படம் அவைலபிளா இருக்கு. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். நம்ம ஹீரோ ஒரு போலீஸ் ஆபீசரா இருப்பாரு. இவருக்கு ஒரு பர்சனல் லாஸ் இருக்கு. அதாவது இவரோட ஒய்ஃப் இறந்து போயிருப்பாங்க. அந்த சாவுல ஏதோ மர்மம் இருக்குன்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த நிலைமையில இவருக்கு ஒரு கேஸ் வருது. அது என்னன்னா, ஒரு டாக்டர் ஒரு இடத்துல கொல்லப்பட்டிருக்காங்க. ஒரு லேடி டாக்டர் ட்ரெக்கிங்காக போகும்போது கொல்லப்பட்டிருக்காங்க. அவங்க கையில ஏதோ ஒரு பூவெல்லாம் வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ இந்த கேஸை விசாரிச்சுட்டு இருக்கும் போதே இன்னொரு டாக்டர் கொல்லப்படுறாங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இறந்து போன டாக்டர் கிட்ட ஏதோ பூ மாதிரி இருந்ததுல, அது ஒரு க்ளூவா தான் இருக்கும். அந்த க்ளூவை கண்டுபிடிச்சிருந்தா இந்த செகண்ட் கொலையை ஸ்டாப் பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப செகண்டா கொல்லப்பட்டிருக்க டாக்டர் கிட்டயும் வேற ஏதோ ஒரு பொருள் இருக்கு. அது மூலியமா மூணாவது கொலையை நம்ம ஸ்டாப் பண்ணோம்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள மூணாவது கொலையும் நடந்துருது. அதுவும் ஒரு டாக்டரா இருப்பாங்க. கொலை பண்றவன் ஒரு சீரியல் கில்லரு, அவன் டாக்டரை மட்டும் குறி வச்சு கொலை பண்றான் அப்படின்றது நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிருது. யார் இந்த விஷயத்தை பண்றா, எப்படியாவது அவனை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி பயங்கரமா விசாரணை பண்றாரு. இவரோட பர்சனல் லாஸ் வேற இருக்குல்ல, அதை தாண்டி விசாரணையில தீவிரமா இருக்காரு. கடைசியில குற்றவாளியை கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். ரொம்பவே சூப்பரான படம்னு சொல்லலாம். இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா நிச்சயமா ஒன்ஸ் இந்த படத்தை பார்த்துருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போற படத்தோட பேரு ரக்ஷனா அப்படின்றது. ஆக்சுவலா இது ஒரு சூப்பரான தெலுங்கு கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்லயும் இருக்கு. ரக்ஷனான்ற பேர்ல தான் அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல பாயல் ராஜ்புட் தான் ஃபீமேல் லீடா பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலா இவங்க தான் இந்த படத்துல முக்கியமான கேரக்டரு. இவங்களை சுத்தி தான் இந்த கதையே நடக்கும். இவங்களை யாருன்னு உங்களுக்கு தெரியலனா, செவ்வாய்க்கிழமை படத்துல வருவாங்கல்ல, அவங்க தான் இந்த ரோலை பண்ணியிருப்பாங்க. நான் முதல்ல இந்த படத்தோட கதை சுருக்கத்தை பத்தி சொல்றேன். ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் போலீஸ் ஆபீசரா இவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த சிட்டில அடுத்தடுத்து சக்சஸ்ஃபுல் உமனா பார்த்து ஒருத்தன் கொலை பண்ணிட்டு இருக்கான். அதாவது பெண்கள் ஒரு துறையில சாதிச்சாங்கன்னா அவங்க கொல்லப்படுறாங்க. அது தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் வேற கேஸை தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இதை பெருசா கண்டுக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோயின் போலீஸா மாறினதுக்கு இவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க தான் காரணமா இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்டு திடீர்னு தற்கொலை பண்ண மாதிரி இறந்து போயிருக்காங்க. ஹீரோயின் கூட வர எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, மேடம் இது தற்கொலை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவங்களால தற்கொலைன்றதை ஏத்துக்கவே முடியல. ஏன்னா அந்த ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, ரொம்ப தைரியமானவங்களா இருப்பாங்க, ரொம்ப போல்டானவங்களா இருப்பாங்க. இவங்கள போலீஸா மாத்துறதுக்கே அவங்க தான் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்டவ தற்கொலை பண்ணிருக்க வாய்ப்பில்லை. இது நிச்சயமா கொலை தான். அதே மாதிரி அந்த ஸ்பாட்லயும் சில க்ளூலாம் இவங்களுக்கு கிடைக்குது. இது மூலியமா தான் இது கொலைன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. நம்ம ஃப்ரெண்டை எவனோ ஒருத்தன் சாவடிச்சிருக்கான், அவன் யாருன்றதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏற்கனவே சக்சஸ்ஃபுல் உமனை குறி வச்சு ஒருத்தன் சாவடிக்கிறான் பாத்தீங்களா, அவன் கூட லிங்க் ஆகுது. எப்படியாவது அவன் யாரு என்னன்றதை கண்டுபிடிக்கணும், நம்ம ஃப்ரெண்டுக்கான நீதியை வாங்கி தரணும்ன்ற மாதிரி இவங்க விசாரணை பண்றாங்க. கடைசியில குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் மீதி படமா இருக்கும். இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இது வரைக்கும் ட்ரை பண்ணாம இருக்கீங்கன்னா ஒன்ஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாத்துருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பார்க்க போறதும் ஒரு தெலுங்கு கிரைம் த்ரில்லர் படம் தான். இந்த படத்தோட பேரு ராகாலா 24 கண்டலு அப்படின்றது. இந்த படம் தமிழ் டப்பிங்ல வரப்போகும் 24 மணித்துளிகள் அப்படின்ற பேர்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல ஈஷா ரிபா முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி சத்யதேவ் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. ஸ்ரீகாந்த் கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி சின்னதா ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி தெளிவா சொல்றேன். நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, வீட்டுல தனியா இருக்காங்க, கொஞ்சம் பதட்டமா தான் இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஜெயில இருந்து தப்பிச்ச மோசமான கைதிகள் இருக்காங்கல்ல, இவங்க வீட்டுல வந்து ஒளிஞ்சுக்கலான்ற மாதிரி ஒளிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா போலீஸ் இந்த வழியா துரத்திட்டு வருவாங்க. ஒளியறதுக்காக இவங்க வீட்டுக்குள்ள பூர்றாங்க. இவங்க அந்த கைதிகளை பார்த்து பயந்து கத்தலான்னு நினைக்கும் போது, கத்துனா சாவடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டுறாங்க. அப்பன்னு பார்த்து போலீஸ் இருக்காங்கல்ல, கதவை தட்டுறாங்க. போலீஸ் கிட்ட எங்களை மாட்டி விட்ட அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இவனுங்களும் போலீஸை சமாளிச்சு அனுப்ப சொல்லி அனுப்புறாங்க. இவங்க போலீஸ் கிட்ட பேசுறதுக்காக கீழே வராங்கல்ல, அந்த கேப்ல இவனுங்க 3 பேருமே ஒளியறதுக்காக ஒரு கபோர்டுக்கு போறாங்க. கபோர்டு
எபிசோட்ல பார்த்தா இந்த லேடி ஹஸ்பண்டையே சாவடிச்சு மறைச்சு வச்சிருக்காங்க. அடிப்பாவி ஹஸ்பண்டையே சாவடிச்சு வச்சிருக்கியான்ற மாதிரி இவனுங்க 3 பேர் யோசிக்கிறாங்க. அவங்களுமே அந்த டைம் போலீஸ் எல்லாம் சமாளிச்சுட்டு மேல வந்துடுறாங்க. உன் ஹஸ்பண்டை நீ சாவடிச்சிருக்கியா, என்ன நடந்ததுன்னு கேட்கும்போது இவங்களுமே இவங்களோட பாஸ்ட் லைஃப்ல நடந்ததை பத்தி சொல்றாங்க. ஹஸ்பண்ட் எப்ப பாரு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பார் போல, அதனால இவங்க சாவடிச்சிருக்காங்க போல. இந்த கைதிகள் கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்றது தான் மீதி படமா இருக்கும். தமிழ்ல புரியாத புதிர்னு ஒரு படம் வந்தது. ஆக்சுவலா KS ரவிக்குமாரோட படமே அந்த படம் தான். அந்த படத்தை அடிப்படையா வச்சுதான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. ஆனா நிறைய சீனை மாத்தி தான் எடுத்திருப்பாங்க. இது வரைக்கும் அந்த பழைய படமே நீங்க பார்க்காம இருக்கீங்கன்னா இந்த படத்தையாவது ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம 4ஆவதா பார்க்க போற படத்தோட பேரு ஸ்டார் அப்படின்றது. இது ஒரு மலையாள த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஒரு ஸ்லோ பர்னிங் த்ரில்லர்னு சொல்லலாம். இந்த படத்துல ஜோஜு ஜார்ஜ் முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி பிருத்திவிராஜ் இருக்காரு பாத்தீங்களா, கடைசி கொஞ்ச நேரம் மட்டும் கெஸ்ட் அப்பியரன்ஸ்க்காக வந்திருப்பாரு. இந்த படத்தோட கதையே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நான் முதல்ல பிளாட்டை பத்தி சொல்றேன். ஜோஜு ஜார்ஜ் ஒருத்தங்கள பயங்கரமா லவ் பண்ணி கல்யாணம் முடிக்கிறாரு. அந்த லேடியை பொறுத்த வரைக்கும் மூட நம்பிக்கைலாம் நிறைஞ்ச ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அதாவது விதவிதமா ரிச்சுவல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. இவர் பார்த்தோன்னே லவ் பண்றாரு. லவ் பண்ணி கல்யாணமா பண்ணிடுறாரு. இவங்க 2 பேருக்குமே ஒரு 18-17 வயசுல பசங்க இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஒய்ஃபுக்கு ஏதோ பிரச்சனை ஏற்படுது. ஒரே இடத்துல 2 மணி நேரத்துக்கு மேல நிக்கிறாங்க. அதே மாதிரி முடியெல்லாம் இஷ்டத்துக்கு வெட்டிக்கிறாங்க. இவங்களுக்குள்ள ஏதோ அமானுஷ்யமா நடந்துட்டு இருக்கு போல. இவங்க அதனால பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்காங்க. ஜோஜு ஜார்ஜுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஒருவேளை இவளோட சொந்த கிராமத்தோட நினைவு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காளா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. பசங்களுமே இதெல்லாம் பார்த்து பயப்படுறாங்க. சோ ஒய்ஃபை நார்மல் நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு என்னதான் பண்றது, சரி சொந்த கிராமத்துக்கே கூட்டு போலான்ற மாதிரி ஒய்ஃபை கூட்டு வந்துடுறாரு. அங்க சில ரிச்சுவல்லாம் பண்ணி ஒய்ஃபை சரி பண்ணலான்ற மாதிரிலாம் ட்ரை பண்றாரு. உண்மையில ஒய்ஃபுக்கு என்னதான் ப்ராப்ளம், எதனால இந்த மாதிரி வித்தியாசமா நடந்துக்கிறாங்க அப்படின்றத கடைசியில தான் ரிவீல் பண்ணுவாங்க. ஒரு வித்தியாசமான படம்னு சொல்லலாம். இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஒன்ஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போற படத்தோட பேரு எலக்ட்ரா அப்படின்றது. ஆக்சுவலா இது ஒரு மலையாள கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல நயன்தாரா, மனிஷா கொய்ராலா, பிரகாஷ் ராஜ் இவங்கெல்லாம் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த படம் தந்தி ஒன் சேனல்ல தமிழ்லயே அவைலபிளா இருக்கு. இது வரைக்கும் பார்க்காம இருக்கவங்க பாருங்க. ஆனா இந்த படம் ரொம்ப குழப்பமா இருக்கும். அதாவது என்னதான்டா சொல்ல வரீங்கன்ற மாதிரி நம்மளை போட்டு குழப்புன்னு குழப்பிடுவாங்க. வித்தியாசமான படம்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்ட பிளாட்டை பத்தி உங்களுக்கு சொல்றேன். நயன்தாராவோட அம்மாவா தான் மனிஷா கொய்ராலா இருப்பாங்க. மனிஷா கொய்ராலாவோட ஹஸ்பண்ட் இறந்து போயிடுறாரு. மனிஷா கொய்ராலா ஹஸ்பண்டோட தம்பி கூட பழக்கத்தில் இருக்கிறது நயன்தாராக்கு தெரிய வருது. அதாவது சித்தப்பா கூட அவங்க வந்து கள்ள தொடர்புல இருக்காங்க. இது நயன்தாராக்கு தெரிய வந்துருது இல்ல. ஸோ அம்மா தான் பிளான் பண்ணி அப்பாவையே சாவடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பத்தி இவங்களோட தம்பி கிட்ட ஷேர் பண்றாங்க. அம்மா தான் அப்பாவை பிளான் பண்ணி சாவடிச்சாங்களா இல்லையான்றதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி அந்த தம்பியும் இவங்களும் சேர்ந்த மாதிரி நிறைய விசாரணைலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்றது இந்த மாதிரியான விஷயம்லாம் பண்றாங்க. முடிவுல என்ன நடந்ததுன்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். ஒரு போலீஸ் ஃப்ரெண்டு மாதிரி இருப்பாரு. அவர்கிட்டயும் ஹெல்ப்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பத்தி பேசுறது தான் இந்த படத்தோட கதையா இருக்கும். நான் லிஸ்ட்ல 5 படங்களை பத்தி சொன்னேன் பாத்தீங்களா, இந்த 5 படங்களுமே நல்லா தான் இருக்கும். இது வரைக்கும் இந்த 5 படங்கள்ல எந்தெந்த படங்களை நீங்க பார்த்திருக்கீங்க, எது உங்களுக்கு பிடிச்சது, எது உங்களுக்கு சுத்தமா பிடிக்கலன்றத கமெண்ட் செக்ஷன்ல நிச்சயமா சொல்லுங்க. ஏன்னா இந்த வீடியோவை பார்க்குற மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு.